அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து டபுள் எக்ஸல் நைட்டி ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டி மெட்டீரியல் 3 மீட்ரு இருந்தால் போதும், நம்ம வந்து ஈஸியாக நைட்டி தைச்சி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் ஒரு டவுட்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஜிப்புக்கு மேலே வைக்கிற பட்டி துணி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து அதே மாதிரி இன்னொரு பட்டிக்கும் நான் வந்து ரெடி பண்ணிடுறேன். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இப்போ நான் வந்து 2 பட்டி துணியுமே நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நெக் பீஸ் வந்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிடுவேன். ஒரு நைட்டிக்கு 2 பீஸ் வரும். இது 2 நைட்டி இருக்கிறனால நான் வந்து 4 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு தேவையானது 2 பீஸ் மட்டும்தான். இப்போ நான் வந்து பேக் சைடு எடுத்திருக்கேன். பேக் சைடு வந்து நம்ம கிராஸ் பீஸில் கொடுத்து அதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி நான் வந்து ஓரத்தையில் போட போகிறேன். இந்த மாதிரி ஓரத்தையில் போட்டுக்கோங்க. பேக்கில் ஒரு 2.5 இன்ச் இருந்தால் போதும், பேக்கில் நெக்கு அளவு ஹைட்டு. ஏன்னா ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா, கீழே லோவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நைட்டிக்கு ஒரு லுக்கே இருக்காது. இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த வி ஷேப்பில் வருது பார்த்திங்களா, அது வந்து கரெக்டாக நம்ம அந்த ஷார்ப்னஸில் வைக்கணும். இப்போ வந்து நான் 1/4 இன்ச்சு தான் நான் தைக்க போகிறேன். கரெக்டாக அந்த இடத்துல வந்து நான் வி மாதிரி ஊசி இறக்கி திருப்பணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து நல்லா வரும். இப்போ அந்த கார்னரில் ஒரு ஹர்கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும் திருப்பும் போது. இப்போ நான் இந்த பக்கமும் அதே மாதிரி நான் தைச்சிக்கிறேன். இப்போ நான் எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் நான் கட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நல்ல பக்கம் மாதிரி வச்சு ஓரத்தையில் ஒன்று நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம வந்து ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஓரத்தையில் ஒன்று போட்டுடலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த தூக்காமல் இருக்கும், நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி நம்ம அந்த பக்கமும் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ வந்து அந்த வி ஷேப்பில் இருக்கிற இடத்துல ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த பக்கமும் நம்ம தைச்சிக்கலாம். அதே மாதிரி ஓரத்தையிலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பக்கமும் ஓரத்தையில் போட்டுடலாம். நம்ம அந்த பக்கமும் போட்டாச்சு அந்த நெக்குக்கு. இப்போ இதுலேயும் நம்ம வந்து போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தைச்ச பிறகு நம்ம வந்து ஓரத்தில் கட் பண்ணிக்கலாம். நம்ம அதே மாதிரி கார்னரும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த சாஃப்ட்னஸ் வர இடத்துல அங்கேயும் ஓரத்தையில் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா வர நூல்லாம் அப்போயே கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா வர எக்ஸஸாக இருக்கிற துணி எல்லாமே அதையும் நான் கட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஜிப்பு வைக்க போகிறோம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம வந்து நெக்கு ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஜிப் எடுத்துக்கோங்க. கரெக்டாக கீழே லெவலாக பார்த்து கட் பண்ணிவிட்டு
இப்போ வந்து பேக் சைடு நெக்கை வச்சு ஜிப்பை வச்சு நம்ம வந்து உள் பக்கமாக திருப்பணுன்னா நம்மளுக்கு வந்து ஜிப்பு வந்து நார்மலாக வந்துடும். இப்போ வந்து நல்லா ரஃப்பாக அடிச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக உள் பக்கம் மடித்து நீங்கள் வந்து வி மாதிரி திருப்பி அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே மடித்து திருப்பி கொண்டு வாங்க. ஜிப்பு ஏற்றும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் பழகிரும். இந்த பக்கமும் அதே மாதிரி உள் பக்கம் மடித்து மேலே வரும்போது ரஃப் அடிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நூல் வந்து வெளியே வராது, பிரிஞ்சு வராது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஜிப்பு வச்சாச்சு. இப்போ வந்து ஜிப்புக்கு மேலே வைக்கிற பட்டி துணி தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஏன்னா இப்படியே நம்ம வந்து ஜிப்பு வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் இருக்காது. அதனால நம்ம அதுக்கு மேலே வந்து பட்டி துணி மாதிரி ரெடி பண்ணோம்ல, அது வந்து இப்போ நான் மேலே வச்சு தைக்கிறேன். நல்லா ரஃப் அடிச்சுட்டு நல்லா ஓரத்தையில் ஒன்று போடுங்க. நல்லா ஓரத்துலேயே வாங்க, ஓரத்தையில் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் இருக்குமே. இப்போ வந்து நேராக வந்துட்டு பா மாதிரி திருப்பி அதுக்கப்புறம் ஒரு 2.5 இன்ச்சில் நம்ம வந்து கட் பண்ணி இப்போ நம்ம வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து கீழே கட் பண்ணி வி மாதிரி நம்ம மடிக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக நம்ம நிப்பாட்டி அந்த வி ஷேப்பில் நம்ம வந்து மடித்து திருப்பணும். அவ்வளோதான், நம்ம வந்து வெளியே ரஃப் அடித்து வெளியே நம்ம வந்து எடுத்துடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தெளிவாக வீடியோவில் உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.